பகவான் நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கோவிலுக்கும் வரலாம், எங்கேயாவது தியேட்டருக்கும் போகலாம், இல்லை எங்கேயாவது கதை பேசிக்கிட்டும் இருக்கலாம். மடத்துக்கு வந்தும் கோயிலுக்கு வந்தும் கதை பேசலாம், தியேட்டரில் இருந்துட்டு கூட கோயிலை பற்றி பேசலாம். அப்படி ஒரு சுதந்திரம் இருக்குது நமக்கு, ஃப்ரீடம். அந்த சுதந்திரம் எதுக்கு கடவுள் கொடுத்தார் அப்படின்னா, அதுதான் நம்முடைய ஐடி, அடையாளம். என்னுடைய மனப்பாங்கு எத்தகையதோ அதை நான் வெளிப்படுத்தாட்டி எனக்கு வாழ பிடிக்காது. என்னுடைய சுபாவத்தை நான் கொட்டி ஆகணும், வெளியே கொட்டணும். அதனால தான் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்கவுங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க. எங்கேயும் எந்த மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியல. பொருளி பேசுகிறவங்க பொருளி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜாலியாக இருக்கிறவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற மக்கள் உண்டு, அவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. கடன் வாங்கிட்டு திரும்ப தரமாட்டாங்க. எல்லா தொழிலுமே கஷ்டம்தான். ஒவ்வொரு தொழிலையும் இருந்து பார்த்தா தெரியும். பலசரக்குன்னா முதல் பூரா மூட்டை மூட்டையாக இருக்கும், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை எடுக்கணும், அப்படி காத்து கிடக்கணும். ஒவ்வொரு 8 நாளுக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் சிரித்து பேச வேண்டியிருக்கும். எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை எந்த சிரமமும் இல்லை. கடவுளை தேடணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் மனசில் வரணும், அதுதான் கஷ்டம். உலகம் பூரா எப்படி இருக்காங்கன்னா, வாரம் பூரா பாடுபடணும், 7வது நாள் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிடணும். அப்படி குடும்பத்தோட இங்கேருந்து மதுரையில் போய் முந்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 7வது நாள் அப்படி குடும்பங்கள்லாம் இருக்கு. மதுரைக்கு போகிறோம் வரீங்களான்னு என்கிட்ட கேட்பாங்க. என்ன அப்படின்னா, சாப்பிடத்தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ஃப்ரீ, சுதந்திரம், அங்கே போய் சாப்பிடலாம். முன்ன பழைய ஆட்கள்லாம் 30-40 வருஷம் முன்னாடி வெளியூர்களுக்கு சினிமாவுக்கு சைக்கிளில் போவாங்க. இங்கேருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படி போவாங்க. 6 நாள் பாடுபட வேண்டியது, 7வது நாள் சுகமாக இருக்க வேண்டியது. அந்த 7ஆம் நாள் சுகம் இருக்க, அது நம்மளை மீதி 6 நாளும் பாடுபட தூண்டும். மற்ற நாட்களெல்லாம் 7வது நாள் எப்போ வரும், லீவு எப்போ வரும், நல்லா இருக்கும். அந்த ஒரு சுகத்துக்காக 6 நாள் பாடுகள் நமக்கு மறந்துடுது. உலகம் பூரா இருக்கிற பரபரப்புக்கு காரணம் சுகநாட்டம் தான். இதே சுகநாட்டம். பகல்லாம் பாடு, ராத்திரியெல்லாம் அனுபவிக்கிறது. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஜீவர்களுக்கு சமஸ்கிருதத்தில் தடஸ்த சக்தி அப்படிங்கிறது. தடஸ்த சக்தினா இறைவனுடையது அது. ஆனால் சுதந்திரமாக விட்டுட்டார் கடவுள். என்கிட்ட இருக்குன்னா இரு, இல்லை விரும்பின இடத்துல இருக்கனாலும் இரு. நீ எனக்கு அந்நியம் அல்ல, என்னுடையவன் தான். ஆனால் சொந்த காலில் நிற்கிறதுக்கு நீ ஆசைப்படுறதுனால கொஞ்சம் உன்னை நான் அப்படி ஃப்ரீயாக விடுறேன். எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அப்படின்னு அனுப்புகிறார். அப்போது அதுக்கு ஒரு நிர்வாகம் அமைக்கிறார். யமலோகம், பஞ்சபூதம், ஒவ்வொரு அதிதேவதைகள், குலதெய்வம், அது இதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய கணக்கு இருக்குது. இவங்களெல்லாம் நாம் ஏமாற்ற முடியும். அதனால் ஒரு கிரகம் மாதிரி ஒரு கட்ட அமைப்பை கொடுத்து அதுகளை கொண்டு கட்டுப்படுத்துகிறார். எப்படி சட்டத்திட்டங்களை மதிக்காதவங்களை திருத்துறதுக்கு சிறை இருக்கோ, இதே போல் இறைவனுடைய பேச்சை கேட்காதவங்களுக்கு துர்கா இருக்கிறாங்க பூமியில். அவங்க தான் ஜெயில் அதிகாரி, ஜெயிலர். அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தால் கூட ஜெயிலுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இறைவனுடைய ஆள், அவங்க கைதி கிடையாது. அவங்களுடைய இருப்பிடம்ங்கிறதுனால தான் துக்கத்துக்கு இருப்பிடம் இந்த பூமிங்கிறதுனால துக்காலயம் அப்படின்னு பேர் வந்தது.
துர்காவுடைய ஸ்தலம் துர்காலயம். ஆன்மாக்களுடைய ஸ்தலம் வைகுண்டம் இருக்கு, கோலோகம் இருக்கு. எல்லா புனித ஸ்தலங்களும் வைகுண்டத்தில் இருக்கு. அயோத்தி இருக்கு, மதுரா இருக்கு, துவாரகா இருக்கு, கோலோகம் இருக்கு. ஒரு பெரிய தாமரை மாதிரி ஒவ்வொரு இதழ்களும் ஒவ்வொரு அவதாரம். அந்தந்த ரசிகர்கள் அந்தந்த இதழ் மாதிரி ஸ்தலத்தில் அங்கே போய் இருக்கிறாங்க. ஒரே இறைவன் நம்முடைய தன்மைகளுக்கு ஏற்ப வேற வேறையா இருக்கிறார். அப்பதான் நமக்கும் திருப்தி கிடைக்குது, இல்லாட்டி சலிச்சு போயிடுது. அடுத்து கொஞ்சம் தரமும் இருக்கு வாழ்கிற முறையில். சில பேர் ஒரு நாளைக்கு நிறைய தடவை குளிச்சாதான் திருப்தி. சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாங்க, அப்போதான் திருப்தி. ராஜபாளையத்தில் நான் ஒருத்தரை பார்த்தேன், பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் குளிப்பார், அப்போதான் அன்னைக்கு அவருக்கு விசேஷமா இருக்கு. அப்படியும் இருக்கிறார். ஆழ்வார்கள் சொல்லுங்க, வேர்க்கும் போது குளிங்க போதும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆனால் நாம மட்டும் எப்பவும் சொல்லுங்க அப்படிங்கிறார் ஆழ்வார். அதை விட வேண்டாம் அப்படிங்கிறார். எல்லா ஆச்சாரியர்களும் அதை வலியுறுத்துறாங்க. நமக்கு ஒரு சுதந்திரம் இருந்தால் தானே கடவுளை தேடலாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கும். கடவுளே நம்மளை அடிமை மாதிரி, நீ எனக்கு அடிமை, எனக்கு பக்தி பண்ணுன்னு வச்சிருந்தா அதுக்கு கடவுளும் தேவையில்லை, அடிமைகளும் தேவையில்லை. அங்க பார்த்தீங்க. அப்படி இறைவன் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். அவர் நம்மளை ஆட்படுத்தலை. என்ன வித்தியாசம்? உலகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அதோட முடிவு துக்கம். ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தில் துக்கம் கிடையாது. அப்படியே கடவுளை நினைச்சு ஏங்கி துக்கப்பட்டா கூட முடிவு ஆனந்தமா இருக்கும். இங்க இருக்கிற ஆனந்தத்துக்கு சிற்றின்பன் பேர், அங்க இருக்கிற ஆனந்தத்துக்கு பேரின்பன் பேர். இங்க உலக நினைப்பால இன்பம் அடைகிறோம், அங்க இறை நினைப்பால இன்பம் அடைகிறோம். அதான் வித்தியாசம். அன்பை கடவுளை நோக்கி காட்டினா பிரேமை, உலகத்தை நோக்கி காட்டினா காமம். உலகத்துல எந்த அன்பும் காமத்துல தான் முற்று பெறும், வேற வழி கிடையாது. அதுதான் கடைசி பாயிண்ட். அப்போ நம்முடைய மனசானது எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிற சுதந்திரத்தை புத்திக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். சில சமயங்கள் அது மனசாட்சியா செயல்படுது, பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுறார். அதை கொண்டு நாம நல்ல விதமா வரலாம். அப்போ சாஸ்திரங்களை கொடுத்து அதுல நியாயங்களை கொடுக்கிறார், விதிகளை கொடுக்கிறார். எதை செய்தால் நல்லது, எதை செய்தால் நல்லது இல்லை, அதையும் கொடுக்கிறார். விதிகள்னு பேர். பக்தியை கூட விதிப்படி பண்ண சொல்லி சாஸ்திரம் கொடுத்தார். ஆனா எல்லாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா நல்ல புத்தி யாருக்காவது இருக்கும், ஆனா விதிகள்ல நாட்டம் இருக்காது. இந்த முரண்பாடு எல்லா இடத்துலயும் இருக்கும். சில பேர் விபூதி போட்டு பெருமாள் கோயில் தினம் போவாங்க, சில பேர் நாமம் போட்டுட்டு ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் நிற்பாங்க. இது அவங்கவுங்க விருப்பத்துல தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி முரண்கள் நிறைய இருக்குது. இப்போ இவர் கடவுள் சுதந்திரம் கொடுத்துட்டு தன்னை நோக்கி வர்றதுக்காக சாஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த சாஸ்திரங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு நாட்டம் வரலை. அப்போ என்ன செய்யறார்? யாரையாவது சாதுவாக ஒருத்தரை பார்த்து அனுப்புகிறார்.
அந்த சாதுக்கள் கிடைக்கிற வரைக்கும் விதி பக்தி நல்லா உதவியாக இருக்கும். சாதுக்களுக்கும் வந்தவருக்கு எந்த மாதிரியான பக்தியை உபதேசிக்கலாம் அவருக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு ரீதியில் கடவுளை அடையணும் அப்படிங்கிறது தான் குருமார்களுடைய யோசனை. ஆனால் உலகம் பூரா குருமார்களை பார்த்தா அவங்க கேள்வி பூரா என் பிஸ்னஸ் நல்லா நடக்குமா, எனக்கு எப்போ வீடு கட்டுற பாக்கியம் இருக்குது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு முறை காஞ்சிபுரம் வைக்கும்போது காஞ்சி பெரியவரை பார்க்க கியூ நிற்குது. அதில் ஒருத்தர் செங்கல் வச்சுட்டு நின்னார். என்னன்னு கேட்டால், வீடு கட்ட போகிறேன், முதல் செங்கல் இது, சுவாமிஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கட்டணும். நல்ல திட்டம் தான் அது. அப்போ சாதுக்கள்கிட்ட கூட உலக ஆசையோடு தான் நமக்கு போக மனசு. யாராவது ஒரு ஜீவனாவது என்னையும் உங்களோட சேர்த்துக்காங்க, கடவுள்கிட்ட என்னை அனுப்பி வைங்க, எனக்கு உலகமே வேண்டாம் அப்படின்னு எந்த ஜீவனும் வரப்போகிறது கிடையாது. அலை நிற்கவும் செய்யாது, அலை நின்ன பிறகு குடிக்கிற வேலையும் நடக்காது. அது மாதிரி தான். அதுக்கு என்ன பேருனா பிரவருத்தின்னு பேர். உலகத்திலேயே உழல்றது. எப்படி சொல்லலாம்னா, பிறக்கிறோம், மாசமாக இருக்கும்போது கோயிலுக்கு வாங்க அப்படின்னா இந்த சமயம் எப்படி வெளியே நடமாடுறது அப்படின்னு பேச்சு வரும். குழந்தை பிறந்த பிறகு ஏற்கனவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துருவோம். சரி, நீங்கள் தான் வரல, குழந்தைய கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அனுப்புங்கன்னா சரி அப்படிப்பாங்க. அது கொஞ்சம் கடைப்பிடிச்சிருச்சுன்னா பயமாயிரும் பெற்றோருக்கு. என்ன இப்போவே இவ்வளவு கடைப்பிடிக்கிறான், நம்மளை மறந்துடுவானா அப்படின்னு பெற்றோருக்கு பயம் வரும். பக்தி பண்ணால் பயம் இருக்கும். ஆனால் எல்லாரும் பக்தர்னு சொல்ல ஆசை இருக்குது. பக்தர் மாதிரி கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி தன்னை காட்டுறது, நான் இத்தனை கோயில் தரிசனம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இது எது நடிப்போ எது உண்மைன்னு தெரியல. நாங்கள் வேலூரில் பிரச்சாரம் செய்கிற போது ஒரு சின்ன பையன் வண்டியில் வந்து உட்காந்துருக்கான். நானும் மடத்துக்கு வாரேன். அவங்க பாட்டி அழுது போலீஸை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அப்போது அந்த பையனை விடுங்க சாமி அப்படிங்கிறார். அவன் ஒரு வாரம் வேணால் இருக்கலாம், அவனுக்கு பிடிச்சிருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி வரட்டும், இல்லை பாட்டியோட வந்து இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா, இந்த வயசுலே சாமியால் போகிறதா, வயசான பிறகு தானே போகணும் அப்படின்னு பாட்டி சொல்லிச்சு. அப்போ நீங்கள் வாங்க பையனை விட்டுருவோம் அப்படின்னா அதுக்கும் அது சம்மதம் இல்லை. அப்போ என்ன தான் பேசுகிறாங்க? வாழ்க்கையில் சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்கு. அதுதான் பிரச்சனை. கிருஷ்ணருக்கு அது பிடிக்காது, கடவுளுக்கு அது பிடிக்காது. டூப்ளிசிட்டி இருக்கக்கூடாது, அப்படியே உள்ளது உள்ளபடி இருக்கணும். பகவான் பக்தர்களை என்ன கையில் கொண்டு வரான்னு பார்க்க மாட்டார், என்ன புத்தியோட வாரான் அதுதான் பார்ப்பார். உள்ளம் எப்படி இருக்கு அதைத்தான் பார்ப்பார். அதை வச்சு தான் அவருக்கு ஜனார்த்தனான்னு பேர். ஜனங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்குறவர் இறைவன். அதைத்தான் பார்க்குறார். ஒரு கூட நிறைய ஆப்பிள் கொண்டு வரான், அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு அன்பு பசி, பழம் சாப்பிட்ற புத்தியெலாம் கிடையாது. அன்போடையும் பக்தியோடையும் இலையோ பூவோ தந்தா நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பும் பக்தியும் இல்லாட்டி நீ எது தந்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அதான் அர்த்தம். அப்போ பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது பாரதத்தில் பெரியவங்களை வச்சு நமக்கு காலங்காலமாக இருக்குது. அதனால் விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனால் எப்படி பண்ணணுங்கிறத சாஸ்திரம் தான் சொல்லித்தர முடியும், சாதுக்கள் தான் சொல்லித்தர முடியும். அது ஒரு மாத பத்திரிகையோ வார பத்திரிகையோ சொல்லித்தர முடியாது. டிவியோ செல்ஃபோனோ அதெல்லாம் சொல்லித்தர முடியாது. அதெல்லாம் பிஸ்னஸ் மார்க்கம். அது அவங்களுக்கு பணத்துக்காக பேசுகிறவங்க. கோர்ட்டு மாதிரி பணத்துக்காக தான் அங்கே பேச்சு நடக்கும். உலகத்தில் நியாயத்தில் ஐடியாவே இல்லாத அமைப்பு எதுன்னா கோர்ட்டு தான். நியாயம்னா என்னன்னே தெரியாது. அப்போது அங்கே வந்து லாஜிக் தான் பேசுது.
பேப்பர் தான் பேசும், ரெக்கார்டு தான் பேசும், சட்டம் தான் பேசும். அன்புலாம் அங்கே எடுபடாது. அப்படிதானே? எங்கேயுமே அப்படிதான். ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து அன்பு தான் தேவை, அன்பு பசியாளர். அதை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட போகணும். கிருஷ்ணருக்கு தேவை அன்பு தான். நான் மனம் திறந்து அவர் பாதங்களில் என்னை நான் ஒப்படைக்கிறேன், அவர் என்ன வழி நடத்தட்டும், அந்த நினப்பு வரணும். அப்படி தான் கிருஷ்ணர்கிட்ட போகணும். தேவைகள் வந்து எப்படி குழந்தைகளுக்குள்ள தேவை பெற்றோருக்கு தெரியுமோ, பச்சை குழந்தைக்கு வாயில் சொல்ல தெரியாது, ஆனால் அம்மாவுக்கு தெரியும் எப்போ என்ன கொடுக்கணும். அம்மாவோட கிருஷ்ணர் வந்து புத்திசாலி தான், எப்போ எதை கொடுக்கணும். நம்ம ஆசை வந்து எப்படின்னா தகுதி உள்ளதாக இருக்காது. கலர் கலராக பஜாரில் கத்தி விற்குதுன்னு வச்சுக்கலாம், குழந்தைக்கு அதையும் வாங்க ஆசை, ஆனால் அதை பயன்படுத்த தெரியாது. அது மாதிரி தகுதிக்கு தக்க விரும்புகிறோன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பேசாம எனக்கு தகுதியும் நீயே கொடு, தரக்கூடியது நீயே பார்த்துக்க, நான் உன்னுடைய ஆளுன்னு அப்படி ஒப்படைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. திருப்பதியில் அப்படிதான் அவர் கையை காட்டுறார். ஒரு பக்கம் கையை காலை காட்டுறார், காலை நோக்கி காலில் விழு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கையை அப்படி காட்டுறார். அபயகஸ்தம் அபயச்சரண், பயத்தை போக்குற பாதம், பயத்தை போக்குற கை. மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னா என் ஒருவனையே புகழடை, சரணாக கொள் அப்படிங்கிறார். அவர் கேட்கறது இதயத்தை கேட்கிறார். இதயத்துல தான் நான் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு நினைப்பு, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் அது இது, இதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது, நான் இந்த மாதிரி ஈகோ உள்ளவன், இந்த ஈகோவை வந்து யாரும் ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது, அதில் வந்து உரசக்கூடாது, அப்படி ஒரு அடையாளம் இதயத்தில் இருக்கு. அதுதான் திரும்ப திரும்ப பிறக்க வைக்குது. அப்போ இதயத்தை பகவான் பாதத்தில் போட்டுட்டா, நான்கிறத போட்டுட்டா எனது தானாவே நீங்கிடும். நம்ம வந்து அந்த நான் அதை பத்திரமா வச்சிருந்துட்டு எனதுல இருந்து தான் சப்ளை பண்றோம் கோயிலுக்கு. நான் மாசம் ஒரு மூடை அரிசி தான், 6 மாசத்துக்கு ஒருக்கா அன்னதானம் பண்றேன், கோயிலுக்கு அதை செய்கிறேன். இதெல்லாம் வந்து எனதுல இருந்து பண்றது. கிருஷ்ணர் தான் எல்லாம் கொடுக்கிறார், எல்லாம் உடையவர். அவர்கிட்ட இருந்து அவருக்கு நாம் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என் பேரை சொல்லி கொடுக்குறேன், இன்னார் கொடுத்தாங்க. ஒரு ஃபேன் போட்டால் அதில் 3 ரெக்கையிலையும் குடும்ப பேரெல்லாம் இருக்கும். கோயிலில் பார்க்கலாம், சில கோயிலில் பீரோவில் பேர் இருக்கும். அப்போது எனது அப்படிங்கிறத போக்கணும்னா நான் முதல்ல பகவான் பாதத்துக்கு போகணும். எனது நீங்கிறோம். நான்கிறது பனியன் மாதிரி, எனதுங்கிறது சட்டை. அது முதல்ல பனியனை கலத்த முடியாது, சட்டையை கலத்தி தான் இது பண்ணணும். அப்போ அந்த சட்டையை கலத்துறதுக்காக தான் சரணாகதின்னு ஒன்று வச்சாங்க, அது சட்டையை மட்டும் கலத்துறது. நான்கிறது கண்ணனுக்கு தொண்டு செய்கிற தன்மை கொண்ட ஒரு உணர்வு தொகுப்பு. அது கடவுளுக்கு தொண்டு செய்ய உள்ள ஒரு உயிர், அதுதான் நான். அதை வந்து சுதந்திரமா நாமளே கண்டுபிடிக்க விடுறார் பகவான். நீங்களே கண்டுபிடிங்க நீங்க யாருன்னு. கண்ணாடியில் நம்மளை பார்க்கிறோம், முகத்தில் எங்கேயாவது கருப்பு இருந்ததுன்னா கண்ணாடியில் பார்த்துட்டு அதை துடைக்கிறோம். மனசுலையும் கருப்பு இருக்கு, அதை எப்படி துடைக்கிறது? அதுக்கு கண்ணாடி கிடையாது. அதுக்கு ஒரே மருந்து மனம் திறந்து அறிநாமங்கள் சொல்றது. அதுதான் இதயத்தை சுத்தம் பண்ணும், கிளீன் பண்ணும். எப்படி சாப்பாடு வயிறை நிறைக்கும், புஸ்தகம் மனசை நிறைக்கும், நாம வந்து இதயத்தை வந்து அன்பால நிறைச்சிரும். நல்ல நாமம் சொல்லும்போது, மனதார சொல்லும்போது, தினமும் வாக்கிங் போகலாம், நாமம் சொல்லிக்கிட்டே போகலாம். 1 மணி நேரம், ஒரு 40 நிமிஷம் நடக்கலாம், நாமம் சொல்லிக்கிட்டே நடக்கலாம்.
வீட்டில் பெண்கள்லாம் விளக்கு போட்ட பிறகு ஒரு 3/4 மணி நேரம் ஒரே இடத்துல ஒரு கம்பளி பிரித்து அதில் அசையாமல் உட்காந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். அங்கே வந்து நான் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளே இருக்கு. அது வந்து கம்பளி போட்டு மூடின மாதிரி ஆயிடுச்சு. அதனால உணர்வு வந்து கம்பளியோட சேர்ந்து வெளியே நீளுது. இப்போ நான் கையை நீட்டும் போது 5 விரல் தெரியுது. ஒரு போர்வைகளோடு நீட்டும் போது போர்வை தானே தெரியும், விரல் தெரியாது. இதே மாதிரி தொண்டு செய்கிற புத்தி உலக ஆசைகளோட வெளியே வரும்போது பேர் புகழ் அது இதுன்னு சொல்லி அந்தஸ்து கர்வம் ஆணவம் பகட்டு எப்படி இல்லாமல் அது போயிடும். அதை கிளீன் பண்ணுற வேலையை நாம செய்யுது முதல்ல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சுத்தமாக ஆக அதுக்கப்புறம் கொஞ்சம் நாராயணர் மேலே ஒரு இஷ்டம் வருது. உள்ள பரமாத்மா நாராயணர் இருக்கிறார். அவர் என்ன என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார், அந்த மாதிரிலாம் மனசில் வரும். ஏதோ உணர்த்துறார் அப்படின்னு. கொஞ்சமாவது துணி வெள்ளையாக இருந்ததுன்னு அழுக்குப்பட்டால் தெரியும். கரித்துணி மாதிரி சட்ட துணி போட்டிருந்தா எத்தனை அழுகுப்பட்டாலும் தெரியாது. அதே மாதிரி மனசு எல்லா விதத்திலையும் கலப்படம் அது இதுன்னு சொல்லி ரொம்ப மாசடைஞ்சு போயிருக்கு. அதனால நல்லதும் புரியலை கெட்டதும் புரியலை. நல்லது சொன்னால் கோபம் வருது, கெட்டது தான் பண்ணுறாங்க அது வேண்டாம் அப்படின்னு நல்லது சொன்னால் கோபம் வருது. ஏன்னா ஏற்கனவே கெட்டதுகளாலேயே மனசை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ அந்த அலங்காரத்தை கலைச்சா கோபம் வருது. அதான் விஷயம். அப்போது எப்படித்தான் ஒருத்தரை உருப்பட வைக்கிறது? அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு உலகத்தை மாற்ற வேண்டாம், அவங்கவுங்களா மாறிக்கங்கன்னு சொல்லி நாமத்தை கொடுத்தார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களாகவே உங்களை குளிப்பாட்டிக்கங்க, சுத்தம் பண்ணுங்க, மனசு மாசுகள்லாம் நீங்கிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி தெரியும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், என்னுடைய கடமை என்ன, அதெல்லாம் தெரியும். இப்போ வந்து வயிற்று பொழப்புக்காக கடமைகள் வச்சிருக்கிறோம். கடவுளை அடைகிறதுக்கான கடமைகள் நமக்கு தெரியாது. கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, இதெல்லாம் வந்து சும்மா எல்லா ஜீவனுக்கும் அது உண்டு தான். ரொம்ப வெயில் அடிக்கும்போது சில சமயம் பறவைகள் கூட கோயிலில் போய் அடைஞ்சிருக்கோம். ஒரு தடவை ராமேஸ்வரம் போகும்போது தெப்பக்குளத்தில் நிறைய எருவு மாடெல்லாம் அங்கே நின்று பிரசாதம் சாப்பிட்றதுல நிறைய காக்காலாம் உட்காந்துருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு வராங்க. ஆனால் மனுஷங்க வந்து உணர்வில் உயர்ந்தவங்க, மற்ற பிராணிகள் மாதிரி இல்லை. மனுஷங்க வந்து உணர்வால் உசத்தியான ஜென்மா, மனித பிறகு. அதான் ஔவையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னாங்க. ரொம்ப துர்லபம் மானுஷ ஜென்மம், கிடைக்கிறது கஷ்டம். பிரகலாதரும் சொல்றார். அப்போ ஆலயங்கள் எல்லாம் தரிசனத்துக்காக அமைக்கப்பட்டது மன்னர்களால், சாதுக்களால். சாதுக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுப்பாங்க. ராமபிரானுக்கு தசரதனுக்கு வசிஷ்டர் குருவாக இருந்து வழிகாட்டினார். அந்த மாதிரி வழிகாட்டுறதுக்கு நல்ல குருமார்கள் இருந்து அரசு நடத்தினா தான் அது அரசு. வழிகாட்ட ஆள் இல்லாமல் இருந்தால் சாராய கூட்டமாக தான். அப்போது அந்த மாதிரி வழி நடத்துகிறாங்க குருமார்கள். வழி நடத்தி மன்னர்களை வந்து எப்படி எப்படி கொண்டு போகணும், மக்களுக்கு எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லது. நாட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு ஆளே இல்லை. மக்கள் யோசித்து என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு யோசனை வருது, காசை கொடுத்தா தான் புத்தி மாறிடுது. 500 ரூபா கொடுத்தாச்சுன்னா அவங்க தான் இதய தெய்வம். கலியுக கடவுளே, சினிமா போஸ்டருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க சென்னையில். அப்படின்னா திருச்சியில் குஷ்புக்கு ஒரு கோயில் கட்டிட்டாங்க தெரியுமா? நான் இருந்தேன் அப்போ அங்கே. திருச்சியில் தான் வேலை பார்த்தேன்.
ஏன்னா மனுஷனுக்கு ஏதாவது ஒன்றுல தன்னை ஈடுபடுத்த ஆசை. அது கிருஷ்ணரை நோக்கி போனால் சரியானது, கடவுளை நோக்கி போகணும். அவங்க போட்டுட்டு அது பாட்டு ஜெயலலிதா பார்த்து இதய தெய்வமே மாண்பு மிக்க இதய தெய்வம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? அதுக்கு லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாமே. லலிதா தேவி இருக்கிறாங்க, உண்மையிலே அப்படி ஒரு தேவி இருக்காங்க, சகஸ்ரநாமம் இருக்கு, தேவி பாகவத்தில் வருது. உலகம் நித்தியம் கிடையாது, அதில் யாரையும் துதிக்கக்கூடாது. உள்ள நாராயணர் இருக்கிறார், அவரை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாரோ அவரை நீங்கள் மதிக்கலாம். ஆனால் அவங்க இறைவன் இல்லை, இறைவனை காட்டி கொடுத்தாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, வாட்ச்மேன் வெளியே நிற்கிறார், முதலாளி இருக்காங்களான்னா அவர் காட்டுறார், அந்த 7வது அறைக்கு போங்க அங்கே இருக்கிறார். அவரை காட்டுறதுனால இவர் முதலாளியோட பெருசு கிடையாது, இவர் டியூட்டி அது. துணிக்கடை வாசலில் காஞ்சி பட்டு, ஆரணி பட்டு, அந்த பட்டு இந்த பட்டுன்னு சொல்கிறார். அதுகளுக்காக யாரும் துணி எடுக்க மாட்டாங்க. துணி எடுக்கணுங்கிற ஐடியாவில் போகிறவனுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் ஈர்க்கும், உடனே உள்ளே போகிறான். இது மாதிரி தான் உலகத்தில் பல வசீகரங்கள் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட கடவுள் இறைவன் புத்தி கொடுத்துருக்கிறார். தராசு மாதிரி சீர்தூக்கி பார்க்கலாம், இது சரியா இது தப்பா, இதை நான் செய்தால் கடவுளுக்கு பிடிக்குமா, என்னுடைய நன்மைக்கு மட்டும் நான் செய்கிறேன்னா, பிரத்தியாருக்கு இதில் நஷ்டம் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். மிருகங்கள் அப்படி யோசிக்க முடியாது, மனுஷன் யோசிக்கணும். நான் செய்கிறது நன்மையா நல்லதா, இது எந்த அளவுக்கு பரோபகாரமாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். மனித வாழ்வு தபத்துக்கானது, சுகத்துக்காக கிடையாது. சுகம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தான் தவம் பண்ண மனித உடம்பை கொடுத்தாங்க. ஒவ்வொரு பிராணிலையும் சுகம் இருந்துச்சு, மனுஷனான பிறகு தவம் மட்டும்தான் முக்கியம், தவம் தான் சுகம் அப்படி சொல்லுவாங்க. சித்தர்கள் பாட்டிலே இருக்கு, எந்த அளவுக்கு விடுறோமோ விட விட தான் சுகம் ஜாஸ்தி. அப்படி இன்பம் துறக்கிறதுல தான் இருக்கு, துய்க்கிறதுல இல்லை. முன்னவே அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. காட்டு வழியா ஒருத்தர் நடந்து போறார், தாகம் எடுக்குது, அப்படி நாக்கு ட்ரை காஞ்சி போயிடுச்சு, நாக்கு தொங்குது, அப்படி கண்ணு இருளுது, காது அடைக்குது, கால் பின்னுது, அப்படி லம்பி போகும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிசையில் ஒரு பாட்டி இருக்கா. உடனே அப்படி லம்பி போயாச்சுன்னா அந்த பாட்டி அப்படி ஒரு பெரிய மண்பானையில் தண்ணி கொண்டு கொடுக்குறான், பெரிய மண் குடுவை. அப்படி அந்த வெயிலுக்கு அப்படி சுகமாக இருக்கும் அதை குடித்ததும். அவனுக்கு உடனே குடிக்க முடியாது, அப்படி வச்சு அதை குடிப்பான். அந்த குடிச்சவன் என்ன சொல்லுவான், என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு சுகத்தை நான் அனுபவித்ததே இல்லை. எவ்வளோ பெரிய ஆனந்தம், இந்த காட்டில் இவ்வளவு தவிச்ச வாய்க்கு இப்படி ஒரு அற்புதமான அமிர்தமாட்டம் தண்ணீர், என்ன சுகம் இது, இந்த சுகம் உலகத்தில் கிடையவே கிடையாது வேற மாதிரி அப்படின்னு ரொம்ப அவன் வர்ணிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்பெல்லாம் சுகம் தேவையோ அந்த ஜக்கு நிறைய தண்ணி கொடுத்தா சுகம் வராது. அப்போ ஒரு தேவை இருந்தது, அது பூர்த்தி ஆகும்போது சுகமாக நினைக்கிறோம். அந்த தேவையே இல்லாமல் இருந்தால் அப்போ அதோட அது ஜாஸ்தி சுகமாக தானே இருந்தாகணும், யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆன புதுசு, அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, 5 வருஷம் கழிச்சு தான் வர முடியும். 5 வருஷம் கழித்து வர்ற போது பிள்ளை இருக்கும், அவனுக்கு சந்தோஷம், அம்மாவை பார்ப்பேன், தங்கச்சியை பார்ப்பேன், மனைவியை பார்ப்பேன், பிள்ளையை பார்ப்பேன், சொந்தக்காரங்கள்லாம் பார்ப்பேன்னு சந்தோஷமாக வரான். அப்போ மனைவியை சந்தோஷமாக எவ்வளோ காலம் பிரிஞ்சிட்டான் பார்த்தியான்னு கட்டி பிடிக்கிறான்னு வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் அப்படி கட்டி பிடிச்சி நிற்க முடியும்? 1 மணி நேரம் நின்னாச்சுன்னா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா மெதுவாக கேட்கும். 2 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு, வேலை நிறைய கிடக்கு அப்படின்பார். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கத்தி கூப்பிட்டுருவார். அப்போது இந்த உலகியல் விஷயங்கள்லாம் லிமிட்டடு, அது பெர்மனண்ட் இல்லை. ஆனால் இறை ஆனந்தம் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த நினப்புலையே வாழ்க்கை பூரா ஓட்டிடலாம். பூரி ஜெகநாதர் கோயிலை பார்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம், வாழ்க்கை பூரா அந்த ஜெகநாதரை நினச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டிடலாம்.
குசேலன் அப்படி தான் இருந்தார். கிருஷ்ணருக்கு தலைமுடி கட்டி விடுவார் சின்ன வயசில். வாழ்க்கை பூரா அந்த நினப்பை வச்சு அவர் வண்டி ஓட்டுறார். அது மாதிரி எண்ணங்கள்லையே நம்ம எவ்வளவோ மேம்பட முடியும். அல்ப விஷயங்களை வச்சுட்டு நாம் மனசில் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம், என்னத்தெல்லாம் நினைக்கிறோம். ஏற்ற வீட்டில் பேசலை, அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே பேச மாட்டேன், நான் அதை சாப்பிட மாட்டேன், நான் இதைத்தான் சாப்பிடுவேன். எவ்வளோ விவகாரங்களில் நம்ம மனசு அடிமைப்பட்டு கிடக்கு. நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையுதா மனசு? அப்படி இல்லையே, தேஞ்சிக்கிட்டே தானே போகுது. அப்போது கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சங்கல்பம், எனக்கு இப்படி ஒரு மனதிடத்தை கொடு பகவானே, அது மூலமாக எனக்கு உங்ககிட்ட நெருக்கம் உண்டாகும், இந்த நெருக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிற இந்த விஷயத்தை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு திடன் கொடு, பலம், ஒரு உறுதியை கொடு. ஆரோக்கியமாக இருந்தால் தானே நான் பக்தி பண்ணலாம். கோயிலுக்கு வந்து பெருக்கி விடலான்னு ஆசை, ஆனால் புரிய முடியல. கோயிலில் வந்து பலகாரம் சுடலான்னு ஆசை, ஆனால் கையெல்லாம் நடுங்குதுன்னா என்ன செய்ய முடியும்? கைதட்டி பாடணும்னு ஆசை, கை வரலன்னா என்ன பண்ணுறது? அப்படி சேவை பண்ணுறதுக்காக ஆரோக்கியத்தை கிருஷ்ணர்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி கிருஷ்ணரை மையமாக வச்சே நம்முடைய திட்டங்கள்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கை சக்ஸஸ் தான், வெற்றி தான். அதனால தான் எங்கள் குருநாதர் சொன்னாங்க, கிருஷ்ணரை புரிஞ்சிக்கவாது முயற்சி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த நாம சங்கீர்த்தனம் இருக்குது, ஹரே கிருஷ்ணா மந்திரம். தினமும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை வந்து மனம் திறந்து சொல்லுங்கள், மனது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடையும். ஹரே கிருஷ்ணா. எது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இது வந்து 300 வருஷம் பழைய எடிசன் நம்ம தமிழ் பண்ணியிருக்கிறோம். 300 வருஷம் முன்னாடி ஒரு ஆச்சாரியர் எழுதினது. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர், அவங்க வந்து ஒரு கோபி, கிருஷ்ணரோட இருந்த கோபி. அவங்க கிருஷ்ணருடைய கீதைக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்குறாங்க. 300 வருஷம் முன்னாடி அது ஆங்கிலத்தில் இருந்தது. நம்ம மடத்தில் இருந்து நம்ம தமிழ் பண்ணியிருக்கிறோம். இது என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அறிவுபூர்வமாக எல்லா விஷயத்தையும் இதில் நான் கொடுத்துட்டேன் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். யார் ஒருத்தர் இந்த கீதையை வந்து சும்மா படித்தா கூட, இப்போ கோயிலில் போய் நம்ம உடம்பால் பூஜை பண்ணுறோம், வீட்டில் பூஜை பண்ணுறோம், ஆனால் இதை படிக்கிறவன் அறிவால் என்ன பூஜை பண்ணுறான் அப்படிங்கிறார். அதே போல் யார் வந்து என்னுடைய இந்த ரகசியத்தை 4 பேருக்கு விநியோகிக்கிறானோ அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் 12ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார். அதனால் நீங்கள் வீடுகளில் ஏதாவது விசேஷ நாட்களில் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா மொத்தமாக 5 கீதை 10 கீதை அப்படி வாங்கி வச்சுட்டு அதை விநியோகம் பண்ணலாம். இந்த 11ஆம் தேதி கிருஷ்ணர் கீதை சொன்ன காலம் வருது, வர்ற 11. அதுலேருந்து 18 நாட்கள் மகாபாரத போர் நேரம். அந்த நாட்களில் உலகம் பூரா இந்த பகவத்கீதை விநியோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி திட்டமிட்டு எல்லா இடத்துலையும் அச்சடித்து வச்சுருக்குறாங்க. நாங்களும் ஒரு 1000 புக்கு தான் அடித்து வச்சுருக்குறோம். அதனால் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. 200. மற்ற நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக 20-25 ரூபா கூடுதலாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிங்கம் பீசனம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம்.
அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே போல் நிகழ்ச்சி ஞாயிறு தோறும் உண்டு, எல்லாம் வாங்க. அடுத்த ஞாயிறு ஒரு விவேகானந்தா ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே 100 கீதை கேட்டிருக்காங்க. அங்கே ப்ரோக்ராம், சண்டே ப்ரோக்ராம் மெட்ராஸில். நான் சென்னை போயிடுவேன், இங்கே வழக்கம் போல் நிகழ்ச்சிகள் நடக்கும். நடைபெற்று